என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க? மூச்சு மருந்து போய் கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் வாழ்க்கை முழுக்க உங்களோட இழப்பை என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். என் நிம்மதியே போயிருக்கும் அண்ணி. என் தம்பி வரா, அவனுக்கு எதுவுமே தெரிய வேணாம். இல்லடா, இனிமே அக்கா இப்படி பண்ண மாட்டேன். ஒரு நிமிஷம், உன்னையும் என் குழந்தையும் நான் மறந்துட்டேன். அண்ணி, நீங்க அண்ணன் இனியா எல்லாருமே இங்கதான் இருக்கணும். ஐயோ, வேண்டாம் இந்து. நாளைக்கு நாங்க கிளம்புறோம். வாரத்துக்கு ஒரு தடவை நாம எல்லாரும் சந்திச்சுக்குவோம். ஏதாவது விசேஷம்னா கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துக்குவோம். அவங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அத சந்தோஷமா வாழ்ந்துருவோமே. அண்ணி, இந்த வீட்லயே எல்லாரும் ஒன்னா வாழ முடியாது. ஒருத்தர் புரிஞ்சுக்காதப்பவே எல்லாரும் ஒன்னா இருந்தோம். இப்போ பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா எப்படி அண்ணி? இல்லை இந்து, இதுதான் எனக்கு சரின்னு படுது. இல்ல அண்ணி, இந்த வீட்ல பெரியவங்கன்னு நீங்க இருந்தீங்கன்னா அது எங்களுக்கு பெரிய பலம். ஆமா கோடீஸ்வரி, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறது தான் சந்தோஷம். நீங்களும் உங்க பக்கம் செஞ்சுட்டீங்களா? இந்து, இந்த புரிதலும் சந்தோஷமும் உடைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். எந்த பிரச்சனையும் வராதண்ணி, நீங்க இங்கதான் இருக்கணும். ஒரு மரணம் உங்களை இந்த அளவுக்கு மாத்தும்னு நான் நம்பல. ஏன் நீ சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நேத்து நீ என்கிட்ட பேசினது ஞாபகம் வந்துருச்சு. ஆமா அண்ணி, மரணம் கூட ஏற்படல, ஒரு சின்ன அசம்பாவிதம், அதுவே என்ன மாத்திடுச்சு அண்ணி. ஒண்ணும் இல்ல அண்ணி, இனிமே இங்கே இருக்கேன்னு சொன்னாங்க. நானும் சமையல ரெடி பண்றேன், நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அண்ணி. சரி, வா இனியா. என்னங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? நிஜமாவே திருந்திட்டியா கோடீஸ்வரி? ஏங்க, என்னங்க, என்ன நீங்க நம்பலையா? நான் பழைய கோடீஸ்வரி இல்லைங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்க இந்துவை நம்ப வைக்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இல்லைங்க, நிஜமாவே நான் திருந்திட்டேன். நான் பழைய கோடீஸ்வரி இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இரு, நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். இவளை நம்ப வைக்கிறதுக்கு நான் உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு முட்டாளா? பகையாளி குடும்பத்தை உறவாடி கேடு. சொன்னவன் பெரிய ராஜதந்திரியா தான் இருக்கணும். மொத்த குடும்பமும் இப்ப என்ன நம்புது.
நம்பிக்கையை அப்படியே மெயின்டைன் பண்ணி மெதுவா எல்லாரையும் நடுத்தெருவுக்கு இழுத்துட்டு வந்த யாரும் எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல பெரிய கல்ல தூக்கி தலையில போட்டுட்டு சுப மஸ்தூன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.